அதுமாரி செல்லக்குட்டிங்களா ஸோ நம்ம தனுமிச்சு மலேருந்து கண்டிப்பலாம் ஸோ ஜேகே ரொம்ப செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ ஒரு தமுச்சந்தாப்பா அங்கே கதைக்கெல்லாம் போகலாம் அப்படி செம்ம ஷாக்காக நிற்கிறான். அவங்க அப்பாவை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவுக்கு ஐயோ போச்சு எல்லா விஷயம் சொல்லிட்டான் போலயே. அப்பாவுக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைட் நம்ம தயம் அப்படியே காலில் பேசிக்கிட்டே இருக்கான். என்னடா கெஞ்சி புரிஞ்சதா? ஸோ மருமகன் உன் வீட்டுக்கு சேஃபாக வரணும்னா ஒழுங்கமாக உன் சொத்து பத்திரத்தை என் பேரில் எழுதுவி. மருமகளை சேஃபாக நானே வந்து கூட்டு வந்து விட்டுறேன். இல்லை மாட்டேன்னா உன் மருமக போனமாக தான் வந்து சேருவா. என்ன சொல்கிற? இந்த சைடு நம்ம தயங்க ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்கோம் காலில். ஸோ ஜேகேக்கு கிட்டத்தட்ட இதை கேட்கவே முடியல, அவ்வளோ கடுப்பாயிடுது. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே டேய் நீ யாரா? டேய் கெம்ஜி என்னடா இப்படிங்கிற, என்ன தெரிலையா? நான் தான் மிஸ்டர் கின் தயம்டா. என்ன கின் தயங்கா? நீ யாருன்னே எனக்கு தெரில, ஒழுங்கு மாதிரி என் பொண்டாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஜேகே. எனக்கு இப்போ தான் புரியுது, அப்போ இவ்வளோ நேரம் நான் கெம்ஜி கிட்ட பேசலையா, இவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. ஓ சிபிஎஸ் போலீஸ் ஜேகே தான் பேசுகிறீங்களா? இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்களா மிஸ்டர் ஜேகே? தயம் இந்த மாதிரி ரொம்ப கிண்டலாக பேசிகிட்டு இருக்கான் ஜேகிட்ட காலில். ஸோ ஜேகேக்கு செம்ம கடுப்பாது. டேய் நீ மட்டும் கையில் கடிச்சா செத்தடா செவனாண்டி. இங்கே பாரு ஒழுங்க மாதிரி என் பொண்டாட்டி விட்டுரு. ஓ உன் பொண்டாட்டி விடணுமா? அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுருவேனா? வர பத்திரம் வந்துச்சுன்னா ஸோ உன் பொண்டாட்டியை விட்டுறேன். ஸோ அது வரைக்கும் உன் பொண்டாட்டி ஏன் கஷ்டம் தான் இருப்பா, நீயும் உன் அப்பனும், புரியுதா? ஸோ எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். பாய் பாய் ஜேகே. கிண்டலாக பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவனை அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்றான். ஸோ ஜேகே பார்க்க புரிஞ்சிடுச்சு சரியான கோவத்தில் இருக்கான்ட்டு. என்னப்பாச்சு, ஏன் இவ்வளோ கோவம்? பேசாதீங்கப்பா, என்ன நடக்குதுங்க? இவ்வளோ நேரம் அம்மாவும் நீங்களும் இதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இதைத்தானே என்கிட்ட மறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ அம்மா வந்து அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. ஜேகே அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு சொத்து பத்திரத்துக்காக என் ஒய்ஃபை அவன் கடத்தியிருக்கான், என் ஒய்ஃப் தான் இதுக்கு பலியா? சொல்லுங்கள், ஒழுங்க மாதிரியே சொல்லிருங்கப்பா. உங்களுக்கும் அந்த கின் டைமுக்கும் என்ன சம்மந்தம்? ரொம்ப கோவமாக இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவும் வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க ஜேகிட்ட. ஸோ ஜேகே அப்பாவும் வேறு வழி இல்லாமல் ஜேகிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ ஜேகேவும் அதை கேட்டுட்டு இப்போதான் புரியுது. இங்கே பாருப்பா ஜேகே, இதுதான்ப்பா விஷயம். எனக்கு நம்ம சொத்து பத்திரம் எல்லா பத்திரமே வேணும். இதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம ஃபேமிலியை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்கள் ஒய்ஃபையும் கடத்தி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கின் தயம் ஒரு மாஃபியா. என்ன நினச்சாலும் ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அதை செய்யாமல் விடவே மாட்டான். அதான் அவனோட பிடிவாத முடிவே. அவன் ஒரு கிரிமினல் தெரியுமா? எல்லா ஃபேமிலியும் போட்டு இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணி அவங்களோட சொத்து பத்திரத்தை கொடுக்கலன்னா உங்கள் ஃபேமிலியை கடத்தி வச்சு இவன் மிரட்டுவான். யாரும் அவனுக்கு சொத்து பத்திரம் கொடுக்கலன்னா அவன் கொலை பண்ணிடுவான் எல்லாத்தையுமே. அவனோட கிரிமினல் வேலையே இதான். இந்த மாதிரி மாஃபியா ஒரு கிரிமினல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு. நிறைய போலீஸ் இவனை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாராலையுமே முடியலை. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இவனை பிடிச்சி ஜெயிலில் போடணுன்ட்டு. நான் கூட ட்ரை பண்ணேன் இவனை பிடிச்சி ஜெயிலில் போடணும், இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ட்டு. ஆனால் என்னாலையும் முடியல, யாராலையுமே சுத்தமாக இவனை பிடிக்க கூட முடியல. எல்லாரும் தோற்று போய் ஃபெயிலால தான் வச்சோம். எனக்கு கூட ரீசனாக வேலை போச்சு, அதுவும் இவன் தான் காரணம். இவன் என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஜேகே இப்போ அந்த மாதிரி ஜேகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. கவலைப்படாதீங்கப்பா, உங்கள் ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஒரு மோசமான கிரிமினலை நான் கண்டிப்பாக பிடிச்ச ஜெயிலில் நான் போடுவேன் மிஸ்டர் கின் தயாங்க. அது மட்டும் இல்லை, மாதிரி ஒரு கிரிமினலை நான் என்றைக்குமே இந்த ஊரில் மாஃபியாவா வரவே விட மாட்டேன். ஜேகே இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, எப்படியோ வந்து அவனோட குடோனை கண்டுபிடிச்சிட்றான், தயம் குடோனை கண்டுபிடிச்சி. ஸோ அங்கேருந்து அவன் ஒய்ஃபை எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ மருமகன் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகே அம்மா அப்பா என்னம்மா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது ஜாலியாக இருக்காங்க.
எப்பவும் போல் டேஸ் இப்படி தான் போகுது. ஸோ இந்த சைடு இப்போ வந்து வீட்டில் வந்து செம்ம டெக்கரேஷன். ஸோ நம்ம ஜேகேக்கு தான் பர்த்டே, எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஒய்ஃப் தான். ஸோ கிச்சனில் அப்படியே கேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஜேகே அப்படியே பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி ரெடி பண்ணுறேன் பார்த்தா எப்படி தெரியுது, கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓ கேக்கா, ரெடி பண்ண ஜேகே அப்படியே மூடாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே ஒய்ஃப்க்கு புரிஞ்சிருது. போ தள்ளி போ, முடியாது ஜேகே சொன்னா கேளு, யாராவது வந்துட போகிறாங்க, யார் வர போகிறா, அதெல்லாம் யாரும் வர மாட்டா. இந்த கேக் எடுத்து இப்படி இந்த லிப்ஸில் வச்சு அப்படியே லிப் பண்ணி கிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. கரெக்டாக ரியா குட்டி கிச்சனுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுங்க, ஜேகே அப்போ தான் ரியல் வந்துட்டு, நீங்களும் ரியல் வந்துட்டு. ஸோ 2 பேர் தள்ளி நிற்கிறீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு ரியா குட்டி இங்கே என்ன பண்ணுற, அண்ணா நீங்கள் அண்ணி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா குட்டி இந்த பேரை கேட்டோன்னா ஸோ ஜேகே ஒய்ஃப் அப்படியே லைட்டாக சிரிக்கிறா. ஸோ ஜேகே பார்த்துட்டு சிரிக்காதடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான் கண்ணிட்டியே. சொன்னீங்களா போ உன் புள்ள கேட்குது பாரு, ரியா குட்டி கேட்குது பாரு, போய் சமாளி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டலாக பேசிடுறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு இட்லி பொண்டாட்டி உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன், பார்க்கலாம் போ, ரியா குட்டியை போய் சமாளிக்கிற வழியை பாரு, இன்னும் கிண்டலாக பேசிடுறீங்க. ஸோ ஜேகே இட்லி உன்னை பார்த்துக்கிறேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரியா குட்டியை பார்த்துட்டு ரியா குட்டி இங்கே பேச வேணாம், அன்றைக்கி டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நம்ம ஹாலில் உட்காந்து பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா குட்டியை தூக்கிட்டு அங்கேருந்து கிச்சனை விட்டு வெளியே வந்துடுறான். ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கான் ரியா குட்டிக்கிட்ட. ஸோ இப்படியே வேலைலாம் நடந்துகிட்ருக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன் வேலை. கரெக்டாக வெளியே ஒரு கார் சவுண்டு, நிறைய பாடி கார்லாம் சுற்றி ஒரு மூலையை நிற்கிறாங்க. ஜேகே பார்க்கும் ஒன்றுமே புரியல, யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஷனாக அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பர்சன் அப்படியே அந்த கார் விட்டு இறங்கினோன்னா செம்ம மாசா கண்ணாடி கூலிங் கிளாஸ் இறங்கி அப்படியே ஸோ ஜேகே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பர்சனை பார்த்தோன்னே ஜேகே இப்போ செம்ம ஷாக் ஆயிடுறாரு. ஏடா இந்த எபிசோட் மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடாக பார்க்கலாம். ஜேகேப்பா அந்த பர்சனை பார்த்து எதுக்கு செம்ம ஷாக் ஆனாரு, பர்சன் யார், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்க போகுது ஜேகே வீட்டில், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்லா வீடு சாராங்க பூஷிப்போ பாய்.